பவுலும் அதுல அவர் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாரு. கொஞ்ச தூரம் அவர்கள் டிராவல் பண்ணி போகும்போது இந்த கப்பல் போகிற வழியிலே சில ஆபத்து இருக்கிறத அப்போஸ்தலனாகிய பவுல் அறிந்து கொண்டான். ஸோ இந்த கப்பலில் நம்ம இப்போ போகிற இடத்துல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு அறிஞ்சு கொண்டு உடனே இந்த கப்பலை நடத்துகிற இடத்துல போய் இந்த மாதிரி ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்துறாரு, இந்த வழியாக நம்ம போக வேண்டாம், நம்ம கொஞ்சம் தப்பி மாறி போவோம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கிற தலைவர்கள் அதை கேட்கறதற்கு அவங்க சந்தோஷமா இல்லை. இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை ஒரு கைதியா அவங்க பார்த்ததுனால இவர் சொல்லுகிற வார்த்தையை அவங்க கேட்காம கப்பலுடைய மாலுமி சொல்லுகிற வார்த்தையை கேட்டு அந்த பிரயாணம் திரும்ப தொடங்குறது. அப்போ அது வரைக்கும் அவர்களுக்கு தென்றலாய் அடித்து கொண்டிருந்த காற்று இப்பொழுது ஈரோக்ளித்தான் அப்படின்ற ஒரு பெரிய கொடுங்காற்றாய் மாறுகிறது. கொடுங்காற்றாய் மாறி அந்த கப்பல் நிறைய உடைஞ்சு அது ஒரு பெரிய ஸ்டோரி. நீங்க 27வது அதிகாரத்தில் வாசித்தால் உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த பிரயாணத்தை அவர்கள் தொடர்ந்துட்டே இருக்கும்போது இவ்வளோ பெரிய ஆபத்தை சந்திக்கும் போது இப்போ அநேக நாட்களாக அவன் சூரியனை சந்திரனை அவங்க பார்க்கல, அவங்க சாப்பிடல. இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை எல்லாருக்குள்ளேயும் அற்று போயிருச்சு. அப்பதான் ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுலிடத்துல பேசி கர்த்தர் ஒரு வாக்கு கொடுக்கிறார். அந்த வாக்கினுடைய முடிவுதான் சொல்லுகிறது, இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். அவ்வளோ பெரிய ஆபத்துல ஒருத்தர் கூட மாண்டு போகல, அவ்வளோ பெரிய காற்றுல ஒருத்தர் கூட செத்து போகாம. அப்படின்னா நிறைய பேருக்கு அங்க நீச்சல் தெரியாது, நிறைய பேருக்கு தண்ணீரை பார்த்தா பயம், நிறைய பேருக்கு இப்படி 276 பேர்ல ஒவ்வொரு மனநிலைமையோடு ஒவ்வொருத்தரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆனா ஒருத்தரை காப்பாற்றலாம், நீச்சல் தெரிறவங்களை காப்பாற்றலாம். ஆனா இந்த மாதிரி இருக்கிற ஒரு கிரௌட்ல எல்லாரையும் காப்பாற்றி கொள்ள முடியாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின்படி இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள்.